நான் வரமாட்டேன், நீ அங்க இப்படி நீங்க இப்படின்னு பெரிய பெரிய டைலாக்ல அடிச்சிட்டு போன சீக்கிரமா வந்துட்டியே. ஆமா கரெக்ட். இனிமேல் என்ன நடந்தாலும் என் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், போகவும் கூடாது. இனி என்ன நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிருன்னு நீங்க தானே சொல்றீங்க. இங்க பாரு, எங்கள் சொன்னபடி கேட்டுக்கு இருக்கிறதா இரு, இல்லன்னா கிளம்பி போய் ஓடி போயிரு. என்னம்மா முறைக்கிற? அது லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் வச்சிருக்கேன். அதுக்கு படிச்சிருக்கேன், வேலைக்கு தான் போவேன், வீட்டு வேலை எனக்கு செய்ய தெரியாதுன்னு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சா. இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி குடும்பம் ஓட்டுறது? காலையில உனக்கு மதிய சாப்பாடு கட்டி கொடுத்தால, அதுல சாப்பாடே இல்லடா, வெறும் டப்பா உன்கிட்ட கொடுத்துருக்கா. கொடுத்தா எப்படி நீ வாங்க மாட்டேன்னு தெரியும், உன்னை மயக்கிறதுக்காக காலி டப்பாவை கொடுத்துருக்காடா. இப்ப என்னன்னு கேள்றா? நான் என்னத்த போய் கேட்கறது? நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இங்க பாரு, இதுக்கு மேல என்னால முடியாது. மரியாதை அவளை எல்லா வேலையும் செய்ய சொல்லு. என்ன எதிர்பார்க்காத, என்கிட்ட சொல்லவும் சொல்லாத. பொண்டாட்டி கட்டியிருக்கான் நான், பொண்டாட்டி. எந்திரிங்க. ஏண்டி? எத்தனை டைம் சொல்லிருக்கேன் காலையில எந்திரிச்சதும் இதெல்லாம் மடிச்சு வைக்கணும்னு சொல்லி. அத்தை பார்த்தாங்க என்ன நினைப்பாங்க? குளிச்சுட்டு வாங்க, காஃபி போட்டு வைக்கிறேன். விடுங்க, அத்தை பாத்திர போறாங்க, விட்டுங்க. அவங்க பார்த்தா என்னடி இப்போ? காலையிலேயே வாங்க, விட்டுங்க. விட்டு. என்னடி டாலா சொல்ற? இப்படி பண்ண அப்படிதான் சொல்லுவேன். அம்மாடி, என்னடா பேசவே மாட்டேங்கிற? போய் இத்தனை நாள் ஆச்சு, எல்லாம் சரியாயிடுச்சா? எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. எதா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுடா. என்னம்மா சொல்லணும்? இது என் வீட்டு பிரச்சனை, உன்கிட்ட எதுக்குமா நான் சொல்லணும்? இது என் வீடு, என் பிரச்சனை, என் வாழ்க்கை, எல்லாமே என் மேலதான் தப்பு. என்ன தப்புன்னு கேக்குறியா? அன்னைக்கு நீ செத்து போறேன்னு சொல்றப்ப இவனை கட்டிக்கிட்டு நான் இந்த வீட்டுல வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் பாரு. என்னம்மா இப்படி சொல்ற? இனி எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேம்மா. இனி என்ன பிரச்சனையா இருந்தாலும் உன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். இனிமேல் நாங்க வரவும் மாட்டேன், இனிமேல் உனக்கு போனும் பண்ண மாட்டேன். வெய். அம்மா அம்மா, நான் சொல்றத கேளுடா.
கேட்ட திறந்து நடுவருக்கு நேரத்தை வர கடிச்சு துப்புடா. சும்மா குடும்ப விலைங்க இருக்கு. அவளை கைய கால ஒடிச்சு போற துப்பு இல்ல உனக்கு ஒரு மீத்த. போடா டேய், போடா. முந்தானே டெஸ்ட் வச்சேன். எங்க என் ஃபேவரட் ஷர்ட்? அது துவைக்கலைங்க, வேற ஏதாவது போட்டுக்கோங்க. நான் பீரியட்ஸ்ங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. முடிஞ்சா சைடா பாப்போம். ஜெயபிரகாஷ், என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்க? சொன்ன டைம் ரிப்போர்ட் சப்மிட் பண்றது இல்ல, அதே மாதிரி பண்ணா 1000 மிஸ்டேக். என்ன வேலை பாக்குறீங்களா? சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? சார் உங்களை தான். சொல்லுங்க சார், என்ன வேணும்? எப்போ சாப்பிட்றத எடுத்தாங்க சார்? ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து போறாங்க. எல்லாருக்கும் என்ன வேணும்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க சொன்னதான் சார் கிடைக்கும். நீங்க சொல்லாம எப்படி கிடைக்கும்? ஒரு வெஜ் ரைஸ். உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க சொன்னதான் சார் கிடைக்கும். நீங்க சொல்லாம எப்படி கிடைக்கும்? யாரு நேரம் தூக்கத்தை கெடுக்கிறதே. ஏய், அட்ரஸ் கேட்க உனக்கு யாருமே கிடைக்கல தெருவுல. தூங்க பெல் அடிச்சு கூப்பிட்டு இருக்க. இல்ல நான் இந்த அட்ரஸ் போட்டுருக்கு. இந்த அட்ரஸா? பேரு குயின். உண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, மகள் ஹாஸ்டலுக்கு போயிடுச்சு. யாரு ஆர்டர் பண்ணா? பெல் அடி இன்னொரு தடவை. வரேன். ஓ, இவங்கதான் அந்த பெண் குயின் எலிசபெத் ராணியா? மேடம் பேலன்ஸ் 50. இல்ல பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. ஏய், 50 ரூபாய் டிப் உனக்கு. கலவாணி வேலை கூட அந்த மேடம் எனக்கு குத்துது. உனக்கு வேணா நீ வாங்கிக்க போய. 50 ரூபாய் டிப்பு கொடுக்கணுமா?
பரவாயில்லையே, வயசானவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு எடுத்து வச்சுட்டு போயிருக்கா அவளுக்கு. வாமாங்க. என்ன இது எப்படி நான் சாப்பிடுறது? என்னை பார்த்தா கிண்டல் பண்ற நீ? நீங்க என் லிஸ்ட்லயே இல்லையே, எதுக்கு தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டுறீங்க? அது நான் தின்ன வேஸ்ட். டெய்லி ஹோட்டல் சாப்பாடா சாப்பிட்டு உடம்பெல்லாம் கிடப்போகுது. பெரிய வெள்ளக்காரன் பொண்ணு நினப்பு. இங்கிலீஷ் புக்கு தான் படிப்பாங்க. ஹாஸ்டலுக்கு போகணும் காணா ஒன்னும் காணா. ஏமா ஹாஸ்டலுக்கு போன பிள்ளை நல்லபடியா வந்துட்டுப்பான்னு சொல்லி ஒரு போன் போட்டிருக்கியா? சரி, சாப்பாடுல எப்படி பரவாயில்லையா? நல்லா இருக்குல்ல? தங்குறது எல்லாம் பரவாயில்லையா? மாசம் மாசம் பணம் போட்டு வரல, அப்புறம் என்ன? சரி, நான் இருக்கேன். அப்புறம் பட்டினி கிடக்காங்க. உமாவுக்கு என்ன ஃப்ரெண்டோட சேர்ந்து காசி ராமேஸ்வரம் போயிட்டா. இங்க பாருமா, படிக்கிறது பெருசு இல்ல, லவ்னு பண்ணி தொலைச்சிடாத. அவனை பெத்து படிக்க வைக்கிற எங்களுக்கு உன்னை எங்க நல்லபடியா கட்டி கொடுங்க எங்களுக்கு தெரியுங்க. ஓம்பாடுக்கு வருஷத்துக்கு எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. அப்படியே கட்டி கொடுத்தாலும் போன இடத்துல மாமியா மாமனார் சொல்றபடி கேட்டு நல்லபடியா வாழ கத்துக்கிறேன்னு. அதான் பொம்பளைக்கு லட்சணம். இங்கிருந்து 1-2 வாட்ச் இருக்கு நம்ம குடும்பத்துக்குன்னு. உசுரவே எடுக்குதுங்க. சரி வை, கூப்பிடுறேன். டேய், எங்கடா பொண்டாட்டிய? அது எதுக்கு உனக்கு? ஏண்டா, நான் அந்த வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்கேன். டயத்துக்கு சாப்பாடு ஆக்கி போடணும், நல்லபடியா பாத்துக்கணும்னு ஒரு நினைப்பு இருக்கா இல்லையாடா? மத்தியானம் எப்படித்தான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி அவார்டு வாங்கி சாப்பிடுறா. எனக்கு ஒரு கை எடுத்து வைக்க வேணாமா? வெளியில தான் எனக்கு மதிப்பு இந்த ஊருக்குள்ள. வீட்டுல 10 பைசா எனக்கு மதிப்பு கிடையாது. இப்பயாவது சமைக்கிறாளா இல்லையாமா? அமைச்சிட்டு தான் இருக்கா. ஓ, அதவே ஃபாலோ பண்ண சொல்லு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் ஒரு குண்டாது இருக்கு, உப்புமா கிண்டி இருப்பாளா?
என்ன காலியா கிடக்கு? தின்ன தட்டை கூட கழுவாம போட்டு போயிருக்கா. மொத்தத்தை அவளே தின்ட்டு போய் படுத்துட்டா அவளுக்கு. எனக்கு இரு, நல்லா தின்னுட்டு ஜாலியா பாட்டு கேட்டுட்டு படுத்துருக்கா. விடிட்டு உனக்கு பேசிக்கிறேன். ஏய், நீ எங்கடா போயிட்டு வர இந்த டயத்துல? சாப்பிட போயிருந்தேன். அப்ப நீ சாப்பிடலையா? இல்ல, அவளுக்கு மட்டும் தான் சமைச்சிருந்தேன். டேய், இது என்ன குடும்பமா என்னடா? இதெல்லாம் கேட்க மாட்டே நீயே? நான் ஆசைப்பட்ட பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நீங்க தானே பார்த்து பண்ணி வச்சீங்க. எதனால நீங்களே கேளுங்க. எங்க கிளம்பிட்ட? உமா ஃப்ரெண்ட்ஸோட கோயிலுக்கு போனால, நேரம் எங்க வராம அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருக்கா. கேட்டதுக்கு அவருக்கு வீட்டுக்கு நான் வரமாட்டேன்றா. போய் என்னன்னு பார்த்து கூப்பிட்டு வரேன். ஹோட்டல் சாப்பாடு நான் எத்தனை நாளைக்கு சாப்பிடுறது? அவர் இருந்தா ஒரு உப்புமாவாவது கிண்டி போடுவா. என் பொண்டாட்டி அணி போட்டு நீங்க ஜாலியா இருக்கியா? வரட்டும், அப்புறம் பேசிக்கிறவனே.